Welcome to KRT Career Academy. லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013 மினி கரண்ட் அஃபேர் செஷன் மாதிரி பார்க்கலாம். இப்போ லோக்பால் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆம்பட்ஸ்மேன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஆம்பட்ஸ்மேன் அப்படின்றது என்ன அப்படின்னா கரப்ஷன் ப்ரிவென்ஷன் ஆர்கனைசேஷன், அதாவது ஊழல் தடுப்பு அமைப்பு. எந்த கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்வீடனில். எந்த இயர்னா 1809. ஸ்வீடனில் ஆம்பட் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது பிரதிநிதி. இந்தியாவில் ஆம்பட்ஸ்மேன் அப்படின்றது 2 அமைப்பாக செயல்படுது. ஒன்று லோக்பால், இன்னொன்று லோக் ஆயுக்தா. லோக்பால் அப்படின்றது சென்ட்ரல் லெவல், லோக் ஆயுக்தா அப்படின்றது ஸ்டேட் லெவல். இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா மத்திய மாநில அளவிலான அமைச்சர்கள் செயலாளர்கள் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், குரூப் ஏபிசிடி, கெசிட்டட் ஆஃபீஸர்ஸ், அவங்க மீதான இருக்க ஊழல் புகாரை விசாரிக்கும் அமைப்பு தான் இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. இப்போ ஃபஸ்ட்டு லோக்பால் பற்றி பார்க்கலாம். இப்போ லோக்பால் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ப்ரொடெக்டர் ஆஃப் பீப்புள், அதாவது மக்களின் பாதுகாவலன். இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. இந்த டேர்மை யார் ஃபஸ்ட்டு காயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டாக்டர் எல்எம் ஷிங்வி. எந்த இயர்னா 1963. இந்தியாவில் யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா சாந்தி பூஷன். எந்த இயர்னா 1968. ஜன் லோக்பால் பில் அப்படின்னு 1968 ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். 1969 4th லோக்சபாவில் இந்த பில் பாஸ் ஆகிருக்கும், ஆனால் ராஜ்யசபாவில் பாஸ் ஆகலை. 45 இயர்ஸுக்கு அப்புறம் ஆஃப்டர் 10 ஃபெயில்டு அட்டம்ப்ட்ஸு 18th December 2013 இந்த லோக்பால் பில் பாஸ் ஆகியிருந்திருக்கும். பிரசிடென்ட் எப்போ ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க அப்படின்னா 1st January 2014. எப்போலேருந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னா 16th January 2014. இதோட காம்போசிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா 1 chairperson and 8 members. அந்த chairperson must be retired Chief Justice of India ஆர் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. இந்த சேர்பர்சன் நாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு செலெக்ஷன் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆஃப் லோக்சபா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, நாமினேட்டட் லா எக்ஸ்பர்ட் பர்சன். இவங்க தான் வந்து அந்த சேர்பர்சனை நாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் ரிமைனிங் 8 மெம்பர்ஸில் 50% வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அண்ட் 50% வந்து நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ். இதோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து 5 years ஆர் டில் தி ஏஜ் ஆஃப் 70. அட் ப்ரெசென்ட் இப்போ நியூலி அப்பாயிண்டட் சேர்பர்சன் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் அஜய் மாணிக்ராவ் ஹான்வெல்கர். லோக் ஆயுக்தா அப்படின்றது ஸ்டேட் லெவலில் செயல்படுற ஒரு அமைப்பு. அதாவது மாநில அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் அமைப்பு தான் இந்த லோக் ஆயுக்தா. ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒடிஷா 1970. 1983 நடைமுறைக்கு வந்திருக்கும். அதே மாதிரி எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. எந்த இயர்னா 1971. எப்போலேருந்து நடைமுறையில் இருக்குன்னா 1972. இப்போ தமிழ்நாடோட லோக் ஆயுக்தா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இந்த லோக் ஆயுக்தா பில் எப்போ பாஸ் ஆகியிருந்திருக்கும் அப்படின்னா July 9, 2018. November 14, 2018 இது நடைமுறைக்கு வந்திருக்கும். இதோட காம்போசிஷன் வந்து 1 chairperson and 4 members. அந்த சேர்பர்சன் மஸ்ட் பி ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜு. இது யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மெம்பர்ஸ் கமிட்டி மூலமாக. அந்த மெம்பர்ஸ் கமிட்டியில் யார் யார் இருப்பாங்கன்னா சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர் அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் இருப்பாங்க. ரிமைனிங் 4 மெம்பர்ஸில் 2 members ஜுடிஷியல் மெம்பர்ஸ், 2 members நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸாக இருப்பாங்க. கவர்னர் தான் இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அட் ப்ரெசென்ட் தமிழ்நாடோட சேர்பர்சன் யார் அப்படின்னா டாக்டர் ஜஸ்டிஸ் பி தேவதாஸ். அவங்க தான் வந்து இப்போ சேர்பர்சன் ஆஃப் லோக் ஆயுக்தா தமிழ்நாடு. இப்போ டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆம்புட்ஸ்மேன் வாஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் இன், அதாவது ஆம்புட்ஸ்மேன் என்னும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஸ்வீடன். எந்த இயர் அப்படின்னா 1809. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேஆர்டி கெரியர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.